மச்சான் கால்ல இருந்து 10 வாட்டி ஆளுக்கு ஃபோன் பண்றேன்டா. என்னன்னே தெரியல, போனே எடுக்க மாட்டா. 10 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையா? மச்சான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவன் ஆபீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ரமேஷ்ன்ற பையன் கூட. டேய் அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்கிட்டயே சொல்லிருக்கா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ்லாம் பேசுறியே? அவங்க அடிக்கடி நைட் அவுட் போறாங்க, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்? உட்ரா, இதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான், நீ போ. டேய் என்னன்னு சொல்லுங்கடா. மச்சான் சொன்னா நீ காண்டாவ, நீ போ. டேய் நீங்க இப்படி பண்றதாண்டா எனக்கு கோவம் வருது. என்னன்னு சொல்லுங்கடா. டேய் ரமேஷும் ஆள உனக்கு தெரியாம லவ் பண்றாங்கடா. டேய் யார பத்தி என்ன பேசுற? அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. டேய் எதுக்குடா அவனை கத்துற? நான் தான் சொன்னல, சொன்னா கோவப்படுவேனே. என் ஃப்ரெண்டு குமார் கூட இப்படிதான் ஆச்சு. அவன் ஆளுக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கல. அப்புறம் நான் 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வந்து நிக்கிறா. ஏன்டி என்ன ஏமாத்தனன்னு கேட்டான். சாரிடா குமார், அவனோட நீ கொஞ்சம் சும்மா ரெண்டு போயினேங்கிறா. அந்த மாதிரி ஒண்ணுக்கும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம். டேய் என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மச்சான் நீ அப்பாவே ஆகுற. நீ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ என்னடா ஆச்சு? வியாழக்கிழமைன்னு காட்டுது மச்சான். நேத்து தான்டா மாத்தினேன். டேய் கம்முடுறா கொஞ்ச நேரம். மச்சான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல முகூர்த்த நாள். 12 to 1 வர நல்ல நேரம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பா நேரத்துக்கு ரெஜிஸ்டர் மேட்ச் பண்ணி போடா. என்னடா என்னென்னமோ சொல்ற? என் பூஜை அப்படிலாம் பண்ண மாட்டாடா. நான் மச்சான் இப்படி வெகுலியாகிற இரு. என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான். ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ மச்சான், ரமேஷ் பூஜான்னு யாராவது இப்பதான் போனாங்களா? என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாடா. ஐயோ பூஜா